ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினய் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கோதுமை மாவில் பிஸ்கெட் பண்ண போகிறோம் வித் நெய்யோட. ஸோ அதுக்கு ஒரு கப் அளவுக்கு நம்ம கோதுமை மாவு எடுத்திருக்கோம். அரை கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா கடலை மாவு எடுத்திருக்கோம். நம்ம இது ரெண்டுத்தையும் நல்லா சலிச்சிக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். ஸோ இந்த சர்க்கரை பார்த்திங்கன்னா சர்க்கரை ஏலக்காவும் நீங்கள் போட்டு ரன் பண்ணிக்கலாம். இல்லை ஏலக்காய் பவுட்ரு இருந்தால் ஏலக்காய் பவுட்ரு ஒரு அரை டீஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கலாம். என்கிட்ட ஏலக்காய் பவுட்ரு இல்லாதனால ஒரு 3 ஏலக்காய் நான் சர்க்கரை ரன் பண்ணும்போதே மிக்ஸில் 3 ஏலக்காய் போட்டு ரன் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காண்டி தான் இதை ஆட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் நல்லா சலிச்சிக்கிட்டு மாவை நல்லா வெறும் கையில் ஃபஸ்ட்டு பிசைஞ்சிக்கோங்க. எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே போடுறவே இல்லை. அந்த வெறும் நெய் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணி எவ்வளோ சாஃப்டாக வருதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நெய் பார்த்திங்கன்னா ஒரு 100 ml கிட்ட நெய் எடுத்துக்கணும். பாருங்கள், ஸோ நான் ஜிஆர்பி நெய் தான் எடுத்திருக்கேன். 100 ml நெய் தான். இந்த 100 ml நீங்கள் உருக்கியும் சேர்த்துக்கலாம், அப்படியே கூட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் அப்படியே தான் சேர்க்க போகிறேன். பாருங்கள், ஸோ இது ஃபுல்லாக 100 ml போட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த பக்குவம் வரும். ஸோ நெய் சேர்ந்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. மாவு பார்த்தீங்கன்னா கையில் கூட ஒட்டாது, அந்தளவுக்கு பிசைஞ்சிக்கணும். ஒரு ஸ்போக்கோ இல்லை ஸ்பூன் மாதிரி எடுத்துக்கிட்டு ஒரு அளவு, இந்த அளவுக்கு தான் நீங்கள் பிஸ்கெட் செய்யணும் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த டிசைனில் நீங்கள் ஷேப் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் ஸ்கொயர் ஷேப்பு, ரவுண்ட் ஷேப், அந்த மாதிரி நிறைய ஷேப்ஸ் தான் நான் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் வாங்க. இதை பாருங்கள், நான் காட்டுறேன். இந்த மாதிரி எடுத்துக்கணும் மாவு. அந்த கரண்டிலேருந்து மாவு எடுத்துக்கிட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் மாதிரி பண்ணிக்கிட்டு அதில் கத்தியை வச்சு நல்லா ஷேப் பண்ணிக்கணும். சும்மா லைட்டாக கீறி விட்டுக்கிட்டாலே போதும். இது ஒன்றும் பயம் இல்லை. ஸோ நல்லா இது பண்ணிவிட்டு கொஞ்சம் ஷார்ப்னஸ் வரதுக்காண்டி 4 பக்கமும் சுற்றி நான் கட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் பார்க்க லுக்காக இருக்கும். அதனால் ஷார்ப்னஸ் கிடைக்கிறதுக்காண்டி சுற்றி 4 பக்கமும் பேலன்ஸ் இருக்கிறது நான் கட் பண்ணிக்கிறேன். ரொம்ப பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது. நார்மல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் பேக் ஆகும். அதே சமயம் தீஞ்சி போகாமல் இருக்கும், இல்லைன்னா வேகாமலும் இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது, ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ செஞ்சு வச்ச பிஸ்கெட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். தட்டில் வச்சு ஒரு காயில் போட்டு, ஒரு பிளேட்லேருந்து ஒரு காயில் போட்டு அதில் தான் நீங்கள் வைக்கணும். ஸோ 2 பிஸ்கெட் நம்ம செஞ்சுட்டோம். இதே மாதிரி மீதி இருக்க மாவில் பிஸ்கெட் செஞ்சு நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கிட்ட பால் எடுத்து அதில் பவுடர் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1 2 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ப்ரஷ் மாதிரி எடுத்துகிட்டு அதை டிப் பண்ணி அந்த பாலை டிப் பண்ணி அதில் இருக்கிற எல்லாத்துக்குமே நம்ம அப்ளை பண்ணிவிடணும். எதுக்காக இது அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, கொஞ்சம் மேலே இருக்கிறது கொஞ்சம் ப்ரௌனிஷாக நல்லா இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஓவனில் பேக் பண்ணால் இன்னும் நல்லாவே பிஸ்கெட் எப்படி நம்ம கடையில் வாங்குகிறோமோ, நெய் பிஸ்கெட் வாங்குகிறோமோ அதே மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இப்போ இன்றைக்கி குக்கரில் தான் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு பிஸ்கெட்டுக்குமே இந்த மாதிரி அந்த பாலை டிப் பண்ணி இதில் மாதிரி பண்ணிடணும். எல்லா பிஸ்கெட்டுமே பண்ணிடலாம் வாங்க. இது நல்ல ஒரு கலர் கொடுக்கும், அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது. நீங்களே ஃபைனலாக பார்ப்பீங்க இது எப்படி வருது டேஸ்ட்டுன்னு பாருங்கள். சாப்பிட ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்தது ஆக்சுவலி இதை பார்க்க சாப்பிட. ஸோ எல்லா பிஸ்கெட்டும் நம்ம இந்த பாலை டிப் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு மேலே இப்போ நம்ம சர்க்கரை தூவி விட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான். ஸோ சர்க்கரை போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குன்றதுனால தான் சர்க்கரை நம்ம தூவி விடுறோம், வேறு எதுக்கும் இல்லை. ஸோ இது வேண்டாதவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணி கூட விட்டுக்கலாம். ஸோ சர்க்கரை தூவி விட்டதுக்கப்புறம் நட்ஸ், உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ அந்த நட்ஸை நீங்கள் துருவி கூட ஆட் பண்ணிக்கலாம். பாதாம் இல்லை பிஸ்தா இல்லை முந்திரி அந்த மாதிரி நீங்கள் துருவி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா பாதாம் தான் நல்ல கத்தியில் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். வாங்க பார்க்கலாம் அது.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பிஸ்கெட் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடியே வந்து குக்கர் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் இப்போ வச்சுருக்கேன். ஸோ சிம்லேயே வச்சுக்கோங்க. ஸோ சிம்மில் வச்சுக்கிட்டு ஒரு வந்து 20லேருந்து 25 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு பேக் ஆகும். எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து 20 மினிட்ஸ்லேயே பேக் ஆகிடுச்சு. ஒவ்வொரு வந்து அடுப்பு சூடு பொறுத்து தான் வந்து பேக் ஆகும். ஸோ இது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணியிருக்கேன். வாங்க வினய் வச்சு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். வினய் பிச்சு சூப்பரா? வினய் சூப்பரா? வினய் வினய் இட்லி ஜிபி சூப்பரா? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் நான் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் ஆல்ரெடி பேக் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இதுவும் வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்தது. அதை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த ஸ்கொயர் ஷேப்பை விட இந்த ரவுண்ட் ஷேப் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. இதே மாதிரி மொத்தம் எனக்கு 18 பிஸ்கெட் கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் பிஸ்கெட் வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோடய நெக்ஸ்ட் செட் ஆஃப் பிஸ்கெட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஷேப்ஸும் பண்ணியிருக்கேன், ரவுண்ட் ஷேப்பும் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நல்லா அழகாக இருக்குது பார்க்கவே. அந்த ரவுண்டு பார்த்திங்கன்னா வந்து எனக்கு குட் டே பிஸ்கெட் மாதிரி எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. ஸோ நல்லா சூப்பராக இருக்குது பேக் பண்ணதுலேருந்து. பாருங்கள், நான் உடச்சி காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நான் உடச்சிட்ருக்கேன். ஸோ ரொம்ப சாஃப்டாகவும் நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு. சாப்பிடவும் சரி, வாயில் வச்சதுன்னு அப்படியே கரைஞ்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.